Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற தீபாவளி ஸ்பெஷலா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல சுயம் அதாவது சுழியம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சுழியத்துக்கு மேல் மாவு பாத்தீங்கன்னா மைதா மாவு கலந்து எப்படி செய்யணும்ங்கிறது ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். இன்னைக்கு செஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு மேல் மாவு கலந்து செய்வோம். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த சுழியம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுழியம் செய்கிறதுக்கு மேல் மாவு நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சு ஆட்டணும். அதுக்காக மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறாங்க. பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் பொன்னி பச்சரிசி அப்படி இல்லைன்னா மாவு பச்சரிசி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசியோடைய எடுத்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து களைஞ்சி கீழே 2-3 தடவை தண்ணியை ஊற்றிட்டு குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு நான் களைஞ்சி தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அதை வச்சு தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா களைஞ்சி கீழே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி கிரைண்டரில் அப்படி இல்லைன்னா மிக்சியில் எதில் வேணால் நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் தான் ஊற வச்சுருக்கேங்கிறனால மிக்சியிலேயே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிருக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. முக்கியமாக நல்லா வழுவழுன்னு அரைச்சிருக்கணும், ரொம்ப குருணையாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த அரிசி மாவில் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மாவை நீங்கள் உடனே செய்ய போகிறீங்க அப்படின்னா சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதை ஒரு 2-3 மணி நேரம் நல்லா மாவை புளிக்க வச்சுட்டு தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு புளிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதில் சோடா உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுழியத்துக்கு நம்ம சுழிய பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சுழிய பூரணம் செய்கிறதுக்காக முதல்ல கடலைப்பருப்பை குக்கரில் வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு இருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு எடுத்த கப்லேயே ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 4-5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஊற்றிருந்த தண்ணி சரியாக இருக்குங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகவும் இல்லை, பத்தாமையும் இல்லை. பருப்பு நல்லா மலர்ந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பூரணத்தில் அங்கங்கே உங்களுக்கு பருப்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேகாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா வெந்ததுனால இதை நம்ம கரண்டியிலேயே இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி கரண்டி இல்லைன்னா வீட்டில் நம்ம உருளைக்கிழங்கு ஸ்மேஷர் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த மேஷரில் கூட இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் தண்ணியை வடிச்சிடுங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருந்ததுனால தண்ணியை நான் வடிக்கலை. இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மசித்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நைஸாக சில பேர் மிக்சியில் அரைப்பாங்க. அந்த மாதிரி அரைக்காதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இந்த பூரணத்துக்கு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே கப்லேயே 1.25 1.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும் இனிப்பு உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக இந்த வெல்லத்தை கரைக்கிறதுக்காக தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ மீடியம் தீயிலே வச்சு இதை நல்லா கரைச்சி விடுங்க. இதை நம்ம பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தில் பார்த்திங்கன்னா தூசு மண் கட்டாயமாக இருக்கும். அதனால் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு வடிகட்டிக்கலாம். வடிகட்டதுன்னு பார்த்திங்கன்னா எதில் நம்ம பூரணம் செய்ய போகிறோமோ அதே சட்டியிலே டைரெக்டாக அந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறேன். ஒரு 2-3 பச்சை ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பையும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் தேயிலே வச்சு இந்த பருப்பு அதே மாதிரி வெல்லம் எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க. இது கலந்துட்டே இருக்கப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கவலைப்பட வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது ரெண்டுமே நல்லா வெந்து உங்களுக்கு திரண்டு வர ஆரம்பிக்கும். எக்காரணத்துலேயும் கையை எடுத்துட வேண்டாங்க.
இதை வந்து கலந்துக்கிட்டே இருக்கிறப்ப இதில் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாம் நல்லா கலந்து கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா திரண்டு வந்திருக்கு. இன்னுமே நல்லா வந்து சுண்டி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பூரணம் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப தரல எடுத்துட வேண்டாம். இப்போ சூடாக இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். இதுவே நல்லா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு இறுகி வந்துடும். ஸோ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3 மணி நேரமாக ஆற வச்சுட்டேங்க. இப்போ உருட்டி காட்டுறேன் பாருங்களேன். உங்களுக்கு கையிலலாம் ஒட்டலை. நல்ல பக்குவம் வந்து சரியாக இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சுழியம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் சுழியம் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த சுழிய மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் முதல் நாளே செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாதுங்க. நேரம் இருக்கிறப்ப செஞ்சுட்டு சுழிய மாவு மட்டும் நம்ம உடனே கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ சுழியம் சுடுறதுக்காக எண்ணெயை காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சுழியம் போட போகிறேன். மாவு பார்த்திங்க அப்படின்னா 3 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சு. புளிச்ச மாவில் இந்த சுழியத்தை போட்டு நான் வந்து பொரிக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு சுழியம் வந்து உடனே செய்ய போகிறீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே சோடா உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு செஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இட்லி தோசை மாவு வீட்டில் இருக்குது, புளிச்ச மாவு, அதாவது ஒரு நாள் புளிச்ச மாவு இருக்கும் இல்லையா, அது இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் செய்யலாம். இந்த மாதிரி விசேஷ காலங்களில் நம்ம பச்சரிசியில் மாவு அரைச்சி செய்கிறது ரொம்பவே உகர்ந்தது. அதனால தான் நான் உடனே செஞ்சு இந்த மாதிரி பொரிச்சு காட்டியிருக்கிறேன். இப்போ வேணும்னா நீங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் அப்போ தோசை மாவில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா செவந்து நம்மளோட சுழியம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைதாவில் கலந்து செய்கிறது இன்ஸ்டன்ட் மெத்தடு நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே வந்து நம்ம மைதா மாவு அரிசி மாவு கலந்து இந்த மாதிரி மேல் மாவு கலந்து செய்யலாம். அதுவும் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ இந்த 2 மெத்தடும் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேங்க. ஆனால் ஒரு மெத்தடு தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இன்னொரு மெத்தடு ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த சுழியத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.